வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஒலியோவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். தமிழ்நாட்டோட கடைசி மாவட்டம், கடைசி டிப் ஆஃப் த பார்டரில் இருக்கேங்க கன்னியாகுமரி ஸ்டேஷன். இந்த கன்னியாகுமரின்ற பிளேஸ் நிறைய பேருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். கடல்னாலே கன்னியாகுமரி தான் எல்லாருக்குமே ஃபஸ்ட் மைண்டில் வரும். முக்கடல் கூடும் இடம். ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட ஜேர்னி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இன்றைக்கே நான் இப்போ ஒரு 1:30 மணி உச்சி வெயில் ஆஃப்டர்நூனில் இருக்கேங்க. ஸோ உச்சி வெயிலில் எங்கடா கிளம்புற அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம். ஸோ ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் தானடா பண்ணுவாங்க அப்படின்னு தோணும். பட் ஆனால் முக்கால்வாசி ஆம்னி பஸ்ஸஸ் கூட ஜங்ஷனில் ஒரு போர்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஜங்ஷனில் இருந்து பஸ்ஸஸ் கூட அங்கே போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உள்ளே போக போகிறோங்க. ஜங்ஷன் போயிட்டு மூச்சு வாங்குது. அதனால தான் என்ன, நான் அங்கேருந்து நடந்தே வந்தேங்க. உச்சி வெயிலில் நடந்து வர வந்தேன். ஸோ அதனால தான் மூச்சு வாங்குது. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தாங்க பண்ண போகிறோம். என்னடா எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டாலும் சூப்பர்ன்றன்னு யோசிப்பீங்க. இது உண்மையிலே சூப்பரான ட்ரெயின் தாங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிற பாண்டிச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தாங்க நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். நான் இங்கேருந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் 2:15 நம்மளோட ட்ரெயின் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். இப்போ டைம் கரெக்டாக 1:40 ஆச்சுங்க. இன்னொரு 25 மினிட்ஸ் இல்லை 35 மினிட்ஸுங்க. 35 மினிட்ஸில் நம்மளோட ட்ரெயின் மூவ் பண்ணிடுவாங்க. இது டிக்கெட் கவுண்டர். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்காங்க பாருங்கள். எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். இங்கே நிறைய வேலைக்கு வந்தவங்க, கட்டட வேலைக்கு வந்தவங்க, சுற்றி பார்க்க வந்தவங்க, பில்கிரிமேஜ் அந்த நிறைய கோயில்களை பார்க்கணுன்னு சொல்லி வந்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெயின் ஈவினிங்காக இருக்கலாம், நைட் இருக்கலாம். ஸோ வெளியே காசு கொடுத்து தங்க முடியாதவங்களாம் ஸ்டேஷனில் தான் வந்து இருப்பாங்க. இங்கே கன்னியாகுமரி ஸ்டேஷனில் உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் ஒன்று இருக்குங்க. ஃபேன் உள்ளே இருக்கும். ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்காது. ஃபேன் உள்ளே இருக்கும், ரெஸ்ட் ரூம் உள்ளே இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும். ஸோ சார்ஜ் போடணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வெயிட்டிங் ஹால் யூஸ் பண்ணலாம். கேட்ரிங் ஸ்டால் ஒன்று இருக்குது அண்ட் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ சின்ன ஸ்டேஷன் தான், லிமிட்டடான ஒரு ஷாப்ஸு ஸ்டால்ஸ் தான் இருக்குது. ஸோ லஞ்சுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தேன். மீல்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்கலாமா வேணாமான்ற ஒரு டைலமாலே இருக்கேன். வாங்கி சாப்பிட்றது வேஸ்ட் ஆயிரும். வெரைட்டி ரைஸ்னாலாவது பார்சல் வாங்கலாம். மீல்ஸை உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டா தான் உண்டு. இன்னும் நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி எதுக்கு அப்படின்ற ஒரு யோசனை. நாகர்கோவிலில் போய் கூட சாப்பிட்டுக்கலாமான்னு ஒரு சைடு தோணுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். எதுக்கு நான் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பரான ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, யூஸ்வலாக நாகர்கோவிலேருந்து திருச்சி பாண்டிச்சேரிலாம் போகுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரூட் இருக்குங்க. திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை அப்படின்னு. பட் ஆனால் இந்த வண்டி எப்படி போகும்னா மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை அந்த வழியாக போகுங்க. ஸோ யூஸ்வலாக போகிற ரூட் இல்லாமல் வித்தியாசமான ரூட்டில் நம்ம இது வரைக்கும் ட்ராவலே பண்ணாத ரூட்டில் போக போகிறோம். ஸோ அதனால தான் சூப்பரான ட்ரெயின்னு சொல்கிறேன். செகண்ட் பிளாட்ஃபார்மில் தாங்க நம்ம வண்டி நிற்கிது. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுதுங்க. 2:15 வண்டி எடுத்துருவாங்க. இந்த வண்டியோட ரேக் ஷேரிங் பாருங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி வருங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 16862ன்ற நம்பரில் போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் ரேக் சும்மா தாங்க வரும். அப்புறம் விழுப்புரம்லேருந்து கரக்பூர் வரைக்கும் போகும். கரக்பூர்லேருந்து விழுப்புரம் வரும். ஸோ வீக்கில் 5 டேஸ் இங்கே விழுப்புரம் டு கரக்பூர் போயிட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது அந்த 2 டேஸ் பாண்டிச்சேரி கன்னியாகுமரி இந்த ரூட்டில் வருதுங்க. ஸோ இதான் இதோட ரேக் ஷேரிங். பார்த்திங்கன்னா இங்கே ஜிஎஸ்எல்ஆர்டி இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதாவது பின்னாடி இருந்து ஃபஸ்ட்டு கோச் அதான். ப்ளஸ் உமன்ஸ் கோச் இருக்குது, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், லக்கேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒன்றே வந்துடுது. அதுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 2 அன்ரிசர்வ்டு இருக்குங்க. அன்ரிசர்வ்டு கன்னியாகுமரியிலேருந்து எம்டிங்க. நீங்கள் டே டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க, இப்போ என்ன மாதிரி திருச்சி போகிறதுக்கு நைட் 10 மணி ஆகும்.
டே டைமில் போகிறதுக்கு லாஸ்ட் மினிட்ல கூட வந்து டிக்கெட் கிடைக்கலனா கூட அன்ரிசர்வ்டில் நிறைய காலி இருக்குது, கண்டிப்பாக வந்து ஏறிக்கலாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் GSLRT கோச் ஒன்று இருக்குது, 2 அன்ரிசர்வ்ட், அதுக்கப்புறம் S10 ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அப்போ கண்டினியூஸாக 10 கோச்சஸ் வந்து எஸ் சீரீஸில் தான் இருக்கும், அதாவது ஸ்லீப்பர் சீரீஸ். ரொம்ப தூரம் நடந்து S1க்கு வந்தாச்சுங்க. S1 தான் நம்மளோட சீட்டு. S1ல் சைடு லோவர் இந்த கடைசி சீட்டுங்க. இதுதான். ஸோ ஃப்ரண்ட்டில் போய் என்ஜின் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்ட் பண்ணிக்கலாம். இதில் 3rd AC 2 இருக்குங்க, B2 B1. இது வந்து ஆமாம் 3rd AC. 2nd ACயும் இருக்குங்க, நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன். கண்டிப்பாக A1 2nd AC 1 இருக்குது, B1 B2 3rd AC 2 இருக்குது, மறுபடியும் அன்ரிசர்வ்டு 2, அப்புறம் இன்ஜினுங்க. ஸோ வண்டியோட காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2nd AC, 2 3rd AC, 10 ஸ்லீப்பர், இதுவே 13 ஆச்சு. 3 அன்ரிசர்வ்ட் 16, 2 SLRD 18, ஒரு என்ஜின். ஸோ என்ஜினோட சேர்த்து 19 கோச்சஸுங்க இந்த கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்க்கு. இது அன்ரிசர்வ்ட், சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது இன்பிட்வீனில் டே டைமில் இறங்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஃபுல்லாகவே எப்போவுமே எம்டியாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து ஏறிக்கலாம். சேம் இங்கே ஒரு லக்கேஜ் DSLRD, இது வந்து டிசபிலிட்டி பர்சனுக்காக. ஸோ பின்னாடி வந்து லேடிஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு லேடிஸ் இருக்குது. அதான் DSLRD வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 1, பின்னாடி லாஸ்ட்டில் 1. இந்த என்ஜினுங்க 22961 WAP4 அரக்கோணம் இன்ஜினுங்க. WAP4 அரக்கோணம் இன்ஜின் தான் நம்மளை கன்னியாகுமரியிலேருந்து புதுச்சேரி வரைக்கும் புல் பண்ண போகுது. ஸோ இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. 3rd AC பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் சீட்ஸுங்க, ப்ளூ கலர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது முக்கால்வாசி தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு இல்லை, முக்கால்வாசி ட்ரெயின்ஸ் வந்து ப்ளூ கலர் செட்டப் தான் வச்சுருப்பாங்க. ப்ரௌன் வந்து ரொம்ப ரேர், அது வந்து 2nd AC அப்படி போகும். பட் ப்ளூ கலர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குங்க 90% ஆஃப் த ட்ரெயின்ஸில். ரெஸ்ட் ரூமுமே கூட நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. ஹேண்ட் ஷவர்லாம் வச்சுருக்காங்க, ஃபேன் ஓடுது. அப்பா இவ்வளோ சுத்தமாக இருக்குது, அதிசயங்க, இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நல்ல விஷயந்தான். அப்படியே நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். அப்பாடா, இது வந்து ஸ்லீப்பர் கோச்சுங்க, இதுவுமே க்ளீனாக தாங்க இருக்குது. ஆனால் இதில் ஹேண்ட் ஷவர் இல்லை, பார்த்தீங்களா? இப்போ கோச்சஸ்லேயுமே இன்னும் இங்கே நிறைய ஃபுல் ஆகலை. மேக்ஸிமம் நாகர்கோவில் ஒரு ஆந்திவே விருதுநகர் இப்படி தாங்க ஏறுவாங்க. இதில் இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்விட்சஸ், ஃபேன் லைட், மிரர், எமர்ஜென்சி செயின் அலாம், ஹூக்கு அதாவது லாக், ஹேங்கர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி கிளாஸ் விண்டோ இருக்குது. ப்ளஸ் இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், அதாவது பேசஞ்சரில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். வெயில் சுளீர்னு அடிக்குது. ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு 2:15க்கு நம்மளோட வண்டி கொடி அசைச்சு கிளம்பிருச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதுவுமே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக திருச்சி வரைக்குமே எந்தெந்த ரூட்டில் எப்படி சீனிக் வியூஸ்லாம் இருக்குன்றதை ஒன்று விடாமல் கவர் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக நம்மளோட வண்டி சிக்னல் போட்டு இங்கேயே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு வண்டி போச்சு இல்லையா, ஸோ அதுக்காக தான். அண்ட் மோரோவர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருக்கும், நிறைய வந்து பாஸ் த்ரூவை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக நிறைய நிப்பாட்டி வைப்பாங்க. ஸோ கிராஸ் ஓவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டி வந்து ஒரு
எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டான்ற மாதிரி தான் இந்த வண்டி. ஸோ இடம் கிடைக்கிறப்ப நீ போனால் போதும், மற்றபடி வர வண்டிக்கு நீ வழி விட்டு ஓரமாக நெல் அப்படின்றது தாங்க இந்த வண்டிக்கு அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட். ஸோ சதர்ன் ரயில்வேல இந்த வண்டிக்கான ப்ரியாரிட்டி இவ்வளவு தான். பாருங்கள் மக்களே, ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு ஷெட்லேயுமே எல்லா வண்டிக்குமே கொடுப்பாங்க. சின்ன சின்ன வயரிங்லேருந்து வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த மாதிரி ஷெட்ஸ் இருக்கும். இதில் தான் வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரேக்ஸ் வந்து காலையில் வந்துட்டு நைட் எடுக்கிற வண்டி, மதியானம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே எடுக்கிற வண்டி, இந்த மாதிரி வண்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து அதுவும் அந்த ஷெட்டில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். இப்போ நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நாகர்கோவில் ஜங்ஷனே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கோம். ஸோ தெரியல எப்படி இந்த வண்டியை வந்து என்ன டைமிங்கில் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட கோச் முன்னாடி இருந்ததுனால ரன்னிங்லேயே டக்குன்னு இறங்கிட்டு இந்த பக்கம் வந்தேங்க. கடையில் எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்றைக்கி லக்கு இவ்வளோ தான். வடை மட்டும்தான் கிடச்சிது. கன்னியாகுமரியிலும் பெருசாக ஃபுட்டு கிடைக்கல. இங்கேயும் பார்த்திங்கன்னா மணி 3 ஆக போகுது இல்லையா, ஸோ அதனால் இங்கேயும் பெருசாக ஃபுட்டு எதுவும் இல்லை. வெறும் வடை வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கிடச்சிது. இனி அடுத்து ஃபர்தராக திருநெல்வேலியில் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். ஈவினிங் டைம் திருநெல்வேலியில் எதுவும் இருக்குமான்னு தெரியல. இல்லைனா இன்றைக்கி இதை வச்சு தாங்க ஓட்டணும். வண்டி ஆல்ரெடி டிலேட்டில் ஓடுது இல்லையா, ஸோ 2 மினிட்ஸ் தாங்க நிப்பாட்டினாங்க. டக்குன்னு ஆள் ஏறிட்டாங்களான்னு அங்கேருந்து டிரைவர் பார்த்தாரு, அப்படியே வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் க்ரீன் சிக்னல் கூட வரலைங்க, அதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி டிலேயில் தான் போகுது. ஸோ வேறு ஸ்லாக் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலுமே மற்ற ஸ்டேஷனில் வந்து மெயின் லைன்லலாம் போகிறப்ப, இந்த மானாமதுரை ரூட்லலாம் போகிறப்ப வந்து கண்டிப்பாக க்ராஸ் ஹவர்ஸ்க்காக நிற்க வேண்டி வரும். ஸோ அதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றக்காக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றதை போக போக பார்ப்போம். இது நமக்கு திருநெல்வேலி போகிற ட்ராக்குங்க. வண்டி அப்படியே மெதுவாக ரைட்டில் திரும்புது இல்லையா, ஒரு பெரிய கர்வ் ஒன்று போடுவாங்க. அந்த கர்வ் திரும்பி அப்படியே நேராக வந்து திருநெல்வேலி ரூட்டு, வள்ளியூர், நாங்குநேரி இதெல்லாம் போய் திருநெல்வேலி போய் ரீச் ஆகும். அப்படியே அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரு ரூட்டு போகுது பாருங்கள். இது டுவர்ட்ஸ் கேரளா, நாகர்கோவில் டவுன், எரணியல், அப்படியே ட்ரிவாண்ட்ரம் போகிற ரூட்டுங்க. செவன்டீன் மினிட்ஸ் டிலேயில் வள்ளியூர் வந்திருக்கோங்க. ஸோ வண்டி வந்து இன்னமும் டிலேடு தான் போயிட்டுருக்கு. நாகர்கோவிலேருந்து நமக்கு திருநெல்வேலிக்கு நடுவில் வள்ளியூர் மட்டும்தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, மற்ற வேறு எந்த இடமும் கொடுக்கல. பேசஞ்சருக்கு மட்டும்தான் மற்ற ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்குநேரி கூட இல்லை, வள்ளியூர் மட்டும்தான். ஸோ வள்ளியூர்லேயுமே ஒரு 1 மினிட் ஹால்ட்டு தான். இதுக்கு அடுத்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி தாங்க. ரெடியாக இருக்கார் கொடி அசைக்கிறதுக்கு. எல்லோரும் ஏறிட்டாங்களான்னு பார்த்துட்ருக்காரு. அங்கேயும் கொடி அசைச்சிட்டாங்க, இங்கேயும் அசைக்க போகிறாருங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சுங்க. திருநெல்வேலி ஜங்ஷன் வரப்போகுதுங்க. தாமிரபரணி ஆறு வரப்போகுது. ஆன் டைம் போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே ஒரு ட்ராக் தெரியுது பாருங்கள், அந்த ட்ராக் தாங்க. அந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து திருச்செந்தூர் ட்ராக். ஸோ ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் எல்லாமே திருநெல்வேலியிலேருந்து வரப்போ அந்த ட்ராக்கில் பிரிஞ்சு கடைசி ட்ராக்கில் போய் அந்த லெஃப்ட்டை திரும்பி அப்படியே போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் திருநெல்வேலி ஜங்ஷன் இன்னொரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவாங்க. இந்த ஒரு வாட்டர் பிரிட்ஜ் ஒன்று வரும், தாமிரபரணி நதி, அது தாண்டின உடனே ரீச் ஆகிடும்.
திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டோங்க. 3rd பிளாட்ஃபார்முக்குள்ளே வண்டி போயிட்டுருக்கு. ஒரு 4 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கோம். ஸோ இது பிரச்சனையே கிடையாது, கிட்டத்தட்ட ஆன் டைம் தான். ஸோ நிறைய பேர் இந்த வண்டிக்காக போட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான காரணம் மற்ற இடத்துல கன்னியாகுமரியில் வேறு எங்கேயுமே போட் பண்ணுறதுக்கு கூட்டம் கம்மியாக இருந்து இங்கே எப்படி அதிகமாக இருக்குன்னா, மானாமதுரை சைடு தஞ்சாவூர் சைடு போகிற மக்கள் நிறைய பேர் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுறாங்கன்றது தான். ஸோ இது எல்லாமே தான் இந்த மக்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூட்டில் விட்டுருக்காங்க. இது ஒரு மிக்ஸ்டு டைப் ஆஃப் ரூட்டுங்க. அது என்ன ரூட்டுன்றதையும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். டிலேயில் கோவில்பட்டி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ திருநெல்வேலிக்கு அடுத்து நமக்கு கோவில்பட்டியில் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 மினிட் ஹால்ட் இருக்குங்க. வேர்க்கிறல ரைஸ் டைம் 5:20 ஆகுது. 15 மினிட்ஸ் டிலேயில் சாத்தூர் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு 1 மினிட் ஹால்ட் தான் இருக்கும். ஸோ இந்த பிரேக்கில் நான் இந்த ஃபேரை பற்றி சொல்லிடுறேன். நான் இப்போ திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதோட ஃபேர் பார்த்திங்கன்னா 255 ருபீஸ் ஆகுது. இதுவே 3rd ஏசியாக இருந்தால் 675 ருபீஸ் ஆகும். அதுவே 2nd ஏசியாக இருந்தால் 900 ருபீஸ் ஆகும். ஸோ பாண்டிச்சேரிக்கு அதை விட எல்லாத்துலேயுமே ஒரு 200 ருபீஸ் அதிகமாக வருவாங்க. 180லேருந்து 200 ருபீஸ் அதிகமாக வரும். ஸோ சாத்தூரில் இங்கேருந்து வண்டி இப்போ இன்னொரு 1 மினிட்டில் கிளம்ப போகுது. 5:40 ஆகுதுங்க. விருதுநகர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். 10 மினிட்ஸ் டிலேயில் வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு விருதுநகர் வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஒரே கார்ட் லைன். இதுக்கப்புறம் தாங்க பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்குது. நம்ம எப்போவுமே விருதுநகர்லேருந்து திருமங்கலம் மதுரை வழியாக தானே போயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விருதுநகர்லேருந்து ரைட்டில் டைவர்ட் பண்ணி ஒரு புது ரூட்டில் போக போகிறோங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து எடுத்து நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், இப்போ விருதுநகர், இதுக்கப்புறமா திருமங்கலம் போகாதுங்க. ரைட்டில் திரும்பி அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, அதுக்கப்புறமா அப்படியே திருச்சி, அங்கேருந்து மறுபடியும் ரைட்டில் திரும்பி தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாலிபுரியூர், விழுப்புரம், அதுக்கப்புறம் மறுபடியும் புதுச்சேரி. இதாங்க இந்த ட்ரெயினோட ரூட். சன் செட் ஆக போகுதுங்க. சூப்பராக இருக்குது. சன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மூன் கூட நான் இவ்வளோ தூரம் லைக் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. சன் வர வர அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விருதுநகர்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வண்டி இப்போ ரைட்டு திரும்பிடுங்க. ரைட்டு திரும்புகிற இடத்துல இருந்தாங்க நம்ம அருப்புக்கோட்டை லைனை பிடிக்கும். அதோ வண்டி ரைட்டில் திரும்புது பாருங்கள். இதாங்க அருப்புக்கோட்டையில் கனெக்ட் பண்ணுற ட்ராக். ஸோ அப்படியே இங்கே ரைட்டில் திரும்பி இந்த ட்ராக்கில் ஜாயின் பண்ணி அருப்புக்கோட்டை லைனில் பிடிச்சிரும். இந்த டைவர்ஷன் தெரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 ட்ராக்ஸுமே வந்து திருமங்கலம் மதுரை போகிறது. இந்த ரைட்டில் வர்றது அருப்புக்கோட்டை. அப்படியே இந்த 3rd ட்ராக்கில் போயிட்டு ரைட்டு திரும்பிடுவாங்க. இங்கேருந்து அருப்புக்கோட்டை போயிட்டு மானாமதுரை, சிவகங்கை வழியாக அதுக்கப்புறம் ரீச் ஆகும். மதுரை போகாது, போகாது. இந்த லைனே வந்து ஒரு சரியான சீனிக் பியூட்டிங்க. 2 சைடுமே வந்து உங்களுக்கு வயல்வெளியாக தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் தான். ரேராக தான் இந்த லைனில் வந்து ட்ரெயின்ஸ் வரும். லைக் அடிக்கடி ரெகுலராக ட்ரெயின்ஸ் வந்து ஒரு 1/2 hour ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் வர ட்ரெயின் மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் இல்லை 3 ட்ரெயின் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த லைனில் வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்து செம்ம ஒரு ஃபீல் குட் எமோஷனாக இருக்குங்க. இது ஆக்சுவலி அருப்புக்கோட்டை லைனு. அருப்புக்கோட்டை லைன் எப்படின்னா, இப்போ நீங்கள்
நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அருப்புக்கோட்டை வழியாக போவீங்க. ஸோ அந்த லைன் தான் இது. டுவெல் மினிட்ஸ் டிலேயில் அருப்புக்கோட்டை வந்திருக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சிங்கிள் ட்ராக் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அருப்புக்கோட்டை ஸ்டேஷனே பார்க்குறேன். இப்போ தான் வீடியோஸில் பார்த்தது. 2 மினிட்ஸ் தாங்க இங்கே ஹால்ட்டு. இங்கேருந்து அப்படியே மானாமதுரை, சிவகங்கை அந்த சிங்கிள் ட்ராக்கே பிடிச்சி திருச்சி வரைக்கும் போயிடுவாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஷிஃப்ட்டுங்க. அது எப்படின்னா இந்த ட்ரிப்பு மொத்தமாகவே உங்களுக்கு வளைச்சி ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக திருச்சி விழுப்புரம்லாம் எப்படி போவீங்க, ஒரே கார்ட் லைனில் போவீங்க. ஆனால் இது மானாமதுரை லைன் வரும், திருச்சி போகும், மறுபடியும் அங்கேருந்து மெயின் லைன் போகும், அங்கேருந்து மறுபடியும் விழுப்புரம் வந்துட்டு மறுபடியும் ரைட்டில் திரும்பி பாண்டிச்சேரி போகும். அதாவது விழுப்புரத்துக்கிட்ட மட்டும் விழுப்புரம் மட்டும் தாண்டிட்டு ரிவர்சல் எடுப்பாங்க. ஸோ அங்கே மட்டும்தான் இந்த லோக்கோ ரிவர்சல் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம திருச்சியிலே இறங்கிடுவோம். இந்த பாலம் இருக்குல்லங்க, இந்த பாலம் தான் வந்து மதுரை தூத்துக்குடி ஹைவே. ஸோ இந்த பாலத்தில் இந்த டைரெக்ஷனில் தூத்துக்குடி போகிறது, அந்த டைரெக்ஷனில் தூத்துக்குடி திருச்செந்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் மதுரை வர்றது இந்த பக்கம் வருவாங்க. நம்ம இதுக்கு நடுவில் மானாமதுரை போகிறோம். கைஸ் 6:48 ஆகுது. 5 மினிட்ஸ் டிலேயில் மானாமதுரை வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டர்ஸ். 9th ஸ்டாப் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஸோ இன்னுமே 21 ஸ்டாப் மொத்தம். இன்னொரு 11-12 ஸ்டாப் இருக்குது இந்த வண்டிக்கு. நம்ம 13வது ஸ்டாப்பான திருச்சியில் இறங்கிடுவோம். ஸோ மானாமதுரைக்கு 5 மினிட்ஸ் தான் டிலே. ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ போப்போ ஏர்லியாக தான் வண்டி ரீச் ஆகும். டைம் கரெக்டாக 7:10 ஆகுதுங்க. மேலே குன்னாக்குளமில் வண்டி நிற்கிது. இது ஒரு ஸ்கெடியூல்டு ஹால்ட்டு கிடையாது, சிக்னலுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. பிகாஸ் பேசஞ்சர் வண்டி ஒன்று, சிவகங்கை விருதுநகர் பேசஞ்சர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேசஞ்சர் வந்து ஆப்போசிட் லைனில் சிவகங்கை தாண்டி வந்துட்டுருக்கு. ஸோ இது சிங்கிள் லைனுன்றதுனால இந்த வண்டி இங்கே தான் நிற்கும். அந்த பேசஞ்சர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஸ்டேஷனில் பக்கத்து பிளாட்ஃபார்மில் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த வண்டி நின்றுட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் நிற்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் அந்த பேசஞ்சர் வண்டி சிவகங்கை தாண்டிடுச்சு, வந்துட்டுருக்கு. அந்த பேசஞ்சர் வண்டி வந்துட்டுருக்குங்க, சிவகங்கை டு விருதுநகர் பேசஞ்சர். ஸோ அந்த ஆப்போசிட் ட்ராக்கில் வந்துட்டுருக்கு. 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் ஆச்சு இப்போ இந்த ஹால்ட்டு நிப்பாட்டி. இந்த வண்டி இந்த ட்ராக்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வண்டி மூவ் ஆகும். அந்த பேசஞ்சர் எக்ஸ்பிரஸை மூவ் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டியுமே அடுத்த 1 மினிட்டில் ஹால்ட்டில் போட்டதை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஹால்ஸ் இருக்குங்க. ஏன்னா இது சிங்கிள் வே ரூட்டுன்றதுனால ஹால்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு வண்டி லேட் ஆச்சுன்னா சீக்கிரமாக அந்த வண்டி இப்படி நிற்க தான் செய்யணும். ஸோ இன்னும் நமக்கு 3 ஸ்டாப் இருக்குங்க நம்ம இறங்குறதுக்கு.
கைஸ் 15 மினிட்ஸ் டிலேயில் சிவகங்கை ரீச் ஆகிட்டோங்க. அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ட்ரெயின் தான். ஹாட் பஃபெட்லாம் இருக்கு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசி ஃபிரோஸ்பூர் டு ராமேஸ்வரம் போகிறதுங்க. மண்டபம் வரைக்கும் போகும். ஃபிரோஸ்பூரில் இருந்து காலையில் ஒரு புழுதியை பழத்துக்கிட்டு வருங்க. தாம்பரம் பெருங்கலத்தூர் சைட்லலாம் அது இந்த வண்டி தான். ஸோ அது சிவகங்கையிலேருந்து இப்போ டுவர்ட்ஸ் மண்டபம் போகுது. ராமேஸ்வரம் தான், பட் ஆனால் ராமேஸ்வரம் போகாது. காரைக்குடி ஜங்ஷன் வந்துட்டோங்க. 15 மினிட்ஸ் ஏர்லியராக வந்துட்டோம். ஸோ 8:15 வரைக்கும் வண்டி இங்கே தான் நிற்க போகுது. 8:13க்கு வர வேண்டியது 7:58க்கே வந்துருச்சு. ஸோ 8:15க்கு தான் இனி எடுப்பாங்க. 15 மினிட்ஸ் காரைக்குடியில் தாங்க இருப்போம். இந்த வண்டியோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் 2:15க்கு எடுக்கிறாங்க. மண்டே மதியானம். டியூஸ்டே மார்னிங் 4 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த வண்டி கன்னியாகுமரியிலேருந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு. இந்த வண்டியோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புதுச்சேரியில் தாங்க பண்ணுறாங்க. இப்போ கரக்பூர் போயிட்டு வந்தாலும் சரி, கன்னியாகுமரி போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி புதுச்சேரியில் தான் வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. எய்தர் வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கரக்பூர் போயிட்டு வந்து ஒரு ஷிஃப்ட்டு, இப்போ கன்னியாகுமரி போயிட்டு வந்து ஒரு ஷிஃப்ட்டு, இப்படி தாங்க பண்ணுவாங்க. 7 மினிட் டிலேயில் புதுக்கோட்டை வந்திருக்கோங்க. ஸோ இந்த மானாமதுரை செக்ஷனில் புதுக்கோட்டைக்கு அப்புறமா டைரெக்டாக திருச்சி போய் கனெக்ட் ஆகிற ட்ராக்கில் இதெல்லாம் இந்த லைனில் மானாமதுரை லைனில் புதுக்கோட்டை தாங்க லாஸ்ட்டு. இதுக்கு அடுத்து திருச்சி தான். ஸோ திருச்சி போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து மெயின் லைன் வழியாக போய் விழுப்புரம் போகும். ஸோ நிறைய சுற்றி தான் போகும் இந்த வண்டி. ஆனால் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டேஷனான திருச்சியில் இறங்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் ட்ரிப் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புதுசாக ஃபஸ்ட் டைம் இந்த ட்ராக்கில் பண்ணியிருந்திருக்கோம். அட் த சேம் டைம் செம்ம சீனிக் வியூஸாகவும் அமைஞ்சிருக்கு. திருச்சி ஜங்ஷன் கிட்ட வந்துகிட்டே இருக்கோங்க. திருச்சிக்குள்ளே நுழைய போகிறோம். அதாவது என்ன ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே திருச்சி வரோங்க. ஒரு 30-35 நிமிஷத்துக்கு முன்னாடியே திருச்சி ரீச் ஆகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சிக்னல் எதுவும் போட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டாங்கன்னா தான் அங்கே பெரிய தலைவலி ஆகிரும். ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. ஆனால் ஜங்ஷனுக்குள்ளே பிளாட்ஃபார்மில் போய் நிற்குதான்றதா இப்போ பெரிய கொஷின் மார்க். திருச்சிக்கு ½ அன் ஹவர் முன்னாடி வந்துட்டோங்க. 30 மினிட்ஸ் முன்னாடி ரீச் ஆகிட்டோம். 25 மினிட்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் மெயின் லைனில் போகுங்க. மெயின் லைனில் போயிட்டு விழுப்புரம் ரீச் ஆகும். தஞ்சாவூர் அந்த வழியாக போயிட்டு விழுப்புரம் ரீச் ஆகும். விழுப்புரத்துலேருந்து மறுபடியும் ரிவர்சல் எடுத்து பாண்டிச்சேரி போவாங்க. ஸோ இது தாங்க இந்த வண்டியோட பேட்டர்ன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கன்னியாகுமரியில் மதியானம் கிளம்பும்போதே. ஸோ நான் என்னோடய ஜேர்னியை இதோட முடிச்சுக்க போகிறேங்க. ஸோ நான் இங்கேருந்து சென்னைக்கு நான் டேரெக்டாக வேறு வண்டியில் போக போகிறேன். ஸோ இன்னொரு நாள் முடிஞ்சால் பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரிக்கோ இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து வேற ஒரு இடத்துக்கோ போகிற மாதிரி நான் vlog பண்ணுறேன். ஸோ கன்னியாகுமரி டு திருச்சி வரவங்க டே டைமில் இந்த வண்டியை நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். மண்டேஸில் முக்கியமாக மண்டேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்ரிசர்வ்டு ஆப்ஷனே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்லீப்பருமே உங்களுக்கு 250 ரூபா தான் டிக்கெட் வருது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலைங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது, இந்த வண்டி வந்து நமக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை. அதனாலேயும் நம்ம தான் அவ்வளோ எம்டியாக வருது. அப்படி இல்லைன்னா இது சுற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு வரதுனாலையும் நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லலாம். இந்த கன்னியாகுமரியில் நாகர்கோவிலேருந்து திருச்சி வரவங்க மதியானம் கிளம்பி 10 மணி 10:15 வரணுமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்குது. பட் ஆனால் இது நல்ல ஆப்ஷனுங்க. உங்கள் ஸ்லீப்பரே உங்களுக்கு 250 rupees கிடைக்குதுன்றப்ப இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி அண்ட் இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வித்தியாசமான ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த சீனிக் வியூவுமே அழகாக சன்செட் டைமு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்களும் இந்த வீடியோ என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 2025 நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் நிறைய ஆதரவுமே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒலிவுவேன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய் மக்களே.